நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான துறைகள்லையும் ஒரு ஆர்வம் இருப்பதை போல இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த கணிதம் துறையும் பார்த்தீங்கன்னா கணிப்பு துறையும் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு துறை தான் எல்லாருக்குமே, பொதுவாக வெகுஜன மக்களுக்குமே கூட. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மார்ச் 5, 6 துவங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய விரிவான ஒரு அலசல்களை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மீண்டும் ஆஸ்ட்ராலஜர் கம் ரிசர்ச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை மீன் சந்திக்கிறதில்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புகள் அப்கமிங் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே துவங்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சு. பேசிக் கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் மார்ச் 20 தொடங்குகிறோம். ஸோ இது எப்படி நான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரவங்க நான் எடுத்தோன்னே ஆஸ்ட்ராலஜர் ஆயிடுவேனா, நான் இப்படி இது கெயின் பண்ணிடுவேனா, நீங்கள் பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 months கோர்ஸாக இருக்கும். இந்த 3 months கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் கோர்சஸ் அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 3 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒர்க் ஷாப்ஸும் அப்பப்போ பண்ணுறோம். இப்போ தான் நட்சத்திர கிளாஸஸ் முடித்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கப்போ இடையில மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதில் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க கம் வித் ஓப்பன் மைண்ட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2000 பேத்துக்கு மேலே எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் இன்னும் ஒரு 15 பேத்து கூட இவங்க தான் வேணும் நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட எத்தனை பேர் வராங்கங்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாலேஜபிளாக இருக்கணும். 20th ஆரம்பிச்சு எப்போ முடியுது வகுப்புகள்? 3 மாத வகுப்புகள் தான் இது. மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ், வாரத்தில் ஒரு நாள் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க 2 நாள் முடியாதுங்கிறப்போ சரி சாட்டர்டே அதை அப்படியே 2 கிளாஸை ஒரே கிளாஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் முகவரிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நன்றி மேம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. நம்ம ஃபோர்த் ஸ்டேட் மூலத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த முறை வந்திருக்கிறது என்ன சனிப்பெயர்ச்சி, என்ன மாறுபாடு இருக்குது, அதிலேருந்து நம்ம துவங்கிட்டு நம்ம அடுத்த ராசிகளுக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிறது தான். அதாவது திருநள்ளாறில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கோயில் ஆகம விதிகளை வச்சு ஃபாலோ பண்ணது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகளால் இது கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவும் கோயிலுடைய அமைப்புகளுக்காகவும் கட்டமைப்பாகவும் அதுக்காக வந்தது. தனி மனிதனுக்காக ஜோதிடம் வரல அந்த நேரத்தில். ஸோ இது கூட்டாக தான் வந்தது. ராஜாக்களுக்காக வந்தது, அரசு எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தனி மனிதனுடைய ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்போ சில விஷயங்கள் புரிய வந்தது. என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 200 வருடங்களாக போய் கொண்டு இருக்கிற ஒரு டிபேட்டே இதுதான். அது என்னன்னா, அக்யூரசின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய கிராவிடேஷனல் புல்லுன்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் அப்போ கணிச்ச மாதிரி அதே பேட்டர்ன்லாம் மூவ் ஆகலைங்கிறது ஒன்று இருக்குது. லைட்டாக நம்மளுடைய குளோபன் டில்ட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சரியான முறைப்படி பிளானட்ஸ் மூவ் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம வக்ரம் அடையுது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்போம், குரு பெயர்ச்சியில் கூட குரு முன்னாடி திரும்பி பின்னாடி போகிறாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அதான் குரு அங்கேயே தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு இருப்போம், இந்த பக்கம் ஒரு பஸ் பாஸ் ஆகி போகிறப்போ நம்ம மூவ் ஆகிற மாதிரி தெரியுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் அக்யூரசி. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணனா கூட எல்லாமே மாறும். லக்னம் எல்லாமே மாறிடும். ஸோ ஒரு சனி அப்படிங்கிறப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும், மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி சனி வந்துட்டார்.
அப்படிங்கிறது தான். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ தான் வராரு அப்படிங்கிறது அந்த காலத்தில் கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறப்போ இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது மரியாதையாக இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா குளோபல் வைஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். உலக லெவல்ல அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பொதுவான மாற்றங்கள் எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து தனி மனிதனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி பெருசாக கிடையாது. ஏன்னா அடுத்தது குரு பயிற்சி. ஸோ இந்த சனி ஒரு விஷயம் பண்ணுறப்போ குரு வந்து காப்பாற்றுவாரெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே ஓகே ஜூன் மாதம் குரு பயிற்சி வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து குரு வரப்போ வந்து சனி கொஞ்சம் சைலண்ட் ஆவார் தான். குரு பார்த்தாலே கொஞ்சம் சனி சைலண்ட் ஆவாருங்கிறதுனால தான் இதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்களுக்கு சனி பயிற்சிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான். ஸோ வழக்கம் போல் நம்ம முக்கியமான 12 ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கூட நேர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க துவங்கலாம் நினைக்கிறேன். மேஷ ராசி நேர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது மேம்? மேஷ ராசி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீனத்துக்கு வரார். அதாவது கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ந்துட்டார். அப்படிங்கிறப்போ இது வந்து அவங்களுக்கு என்னென்னா விரயமாகவே தான் இருக்கும், செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் வைஸ் லைஃப் நல்லாயிருக்கும், பணம் எல்லாமே சேரும். குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்களால அனுபவிக்க முடியாது. அதாவது குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்தால் கூட அது எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. வெளியில் பகட்டுக்காக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஒரு அந்யோன்யமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஒரு வேலை கரெக்டாக இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கை வைக்கும். என்னென்னா தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் நோண்டும், கெடுக்கும். ஹெல்த் முதல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லா இஷ்யூஸுமே வரும். ஸோ இவங்க வந்து பணம் வருது, செலவும் கூடயே வருது. எதுக்கு செலவு பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி அவங்க செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் மேஷத்துக்கு அதுதான் இருக்கு. இந்த 12ல மேஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம், அது எப்படி இருக்காங்க 12 கம்பேர் பண்ணும்போது மேஷம் எப்படி இருக்காங்க? இவங்களுக்கு வந்து விரய சனி தான், பயந்துக்கு தேவை இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து குரு ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் வராரு. அப்படிங்கிறப்போ மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது மேஷத்தை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குது சனி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் லைஃப்லேருந்து அவங்க மாறுறாங்கங்கிறப்போ அந்த விஷயத்துக்கு அவங்க அடாப்ட் ஆவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஓகே இதுதான் ரியாலிட்டி, நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாழ்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மனகணத்தோட ஃபேமிலி ரீதியாக சில டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இதுதான் கரெக்டு. அப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா இவங்க ஆன்மீகத்துக்குள்ளே போவாங்க. இல்லைன்னா ஒரு மக்களோட சேர்ற ஒரு விஷயமா அப்படி இருக்கும். மைண்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டைவர்ஷனாக இருக்கும். அதில் ஒரு திருப்தி நிலைப்பட்டுக்குவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு. ஏதாவது இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏதாவது இருக்குதா, அதை நோக்கி நகரலாமா இவங்க வந்து ஜென்ரலாகவே இவங்களுக்கு பெருமாள் அப்படிங்கிறவங்க செட் ஆவாங்க. இவங்க வந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணுறதாகட்டும், திருநள்ளாருக்கு போயிட்டு வரலாம். நாங்கள் போய் அவங்க அந்த குளிச்சு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அங்கே போயிட்டு வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு அது போதும். அவங்களுக்கு ஸ்பெஷல் அது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து சூரியன் செவ்வாய் இதோடைய பவர் வாங்கினவங்கனால வந்து சனி முதல்ல அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆணவம் இருக்கும். அப்படிங்கிறப்போ உடல்நிலையில் தான் கை வைக்கும். கொஞ்சம் அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கிற ஒரு ஆளாக ஸ்லோ டவுன் பண்ணும். ஹெல்த்தில் கை வச்சு தான் ஸ்லோ டவுன் பண்ணுங்கிறப்போ இவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க. இவங்க வந்து இருள் கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகிறப்போ லைட்டாக ஹெல்த் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுங்கிறப்போ அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ்குள்ள ரொம்ப போயிட வேண்டாம் அப்படிங்கிறது தான். பட் இது வந்து ஒரு கூடுதல் விவரத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ பெருசாக பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். என்ன தவறுகள் செஞ்சோமோ அதுக்கான வினை அனுபவிக்கிறது தான் இப்போ வரோங்கிறப்போ உடனே அதை நீங்கள் சரி பார்த்துட்டிங்கன்னா லைஃப் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது தான். அந்த லைஃப்பை மாற்றாமல் சனி கிளம்பவே மாட்டார். இல்லைன்னா நம்ம லூப்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால் தவறுகளை திருத்திக்கக்கூடியதுக்கு தான், திருத்துறது தான் வந்து சனி பயிற்சியை. யாரும் பயப்பட வேண்டாம். மாற்றம் தான், மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான். கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும், அதை வந்து பொறுமையாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ. ஏன்னா சனி லேட்டாக கொடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒன்று இருக்குது. சனி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் 30 வயசு ஆகிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சனி வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே தான் இருக்குங்கிறப்போ அப்கிரேடேஷன் தான். சனி கொடுத்துட்டு போகிறப்போ உங்கள்கிட்ட நல்லபடியாகவே கொடுத்துட்டு போவாருங்கிறப்போ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா சனி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இது வந்து ஒரு கூடுதல் விவரத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.